நெல்லெல்லாம் வெட்ட சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. ஒரே பாம்பா உங்கள் கடை ஊரில் ஒரு காடு தானே இல்லை யாருக்கு சொன்னா நம்ம ஊரை சேர்ந்து அதை இந்த ஒரு காலகணக்கு அழிக்க சொல்லுங்க பூச்சி பட்டு வரோம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றை வரல ஜன்னல் அப்படி நேரம் நிற்கிது. ஏறி தாவி நீ ஏறுது இல்லையா பாம்பு அது காதில் விழுந்துருக்கு. பாம்பு காதில் விழுவோம். பாம்புக்கு காது உண்டு, எலிக்கும் காது. பாம்பு காதை வடைக்குமா? எதை? பாம்பு காதை வடிக்காது. பாம்பு அப்படிங்கும்போது ஓடிட்டே இருக்குமா, அப்படி லேசாக தலையை தூக்கி நின்றுடும். ஒரு செகண்ட் அப்படி நிற்கும், அப்புறம் தான் ஓடாது. இந்த பாம்பு கால் இல்லைங்கிறாங்களே. பாம்பு கால் இல்லைங்க போகுது. அது பம்புன்னு சொல்லணுமா? காலத்துக்கு எல்லாம் ஆயிரக்கணக்கான கால் பிடிச்சிருக்காங்க. அந்த கழுத்து வரலேருந்து வால் வந்து கால் பிடிக்கும். இப்படி போகும்போது அந்த அந்த பட்டை அப்படி விரியும். அந்த நவரும்போது சில பட்டை இப்படி ஆள் தள்ளுவாங்க. பூரா மாதிரி கால் நிற்காது. பூரா மாதிரி கால் பூரானுக்கு அது 992 கால் தானே. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் நிறைய வண்டி மாதிரி போகும். 992. ஆமாம், பூரானுக்கு அதுக்கு அந்த அந்த மரவட்டிக்கெல்லாம் காலுக்கு எண்ண முடியாது. அதனால 992. ஆமாக்கா, ஒரேடியே சொல்லிடுவாங்க. ஒன்று குறைச்சிக்குவோம். ஏன் 1000 பானே? 1000 தான் நீங்கள் எண்ணுனீங்களான்பீங்க. தேவையாது. நம்ம 887 சொல்லலாம். நீங்கள் சூப்பர் டாபிக் தான் உங்களுக்கு கிடைக்குது. பாம்பு அடிச்சதே இல்லையா? பாம்பு அடிச்சிங்களா இல்லையா? அதை உள்ளபடி அடிச்சா உள்ள வர சொல்லி ஜன்னல் லேசாக திறந்து விட்டு உள்ள தண்ணி பாம்பு தான் உள்ள வர சொல்லி அழுத்த போட்டு கட்டியாச்சு. ஆனால் தண்ணி பாம்பு வந்து படம் எடுக்காது தானே. அது தண்ணி பாம்பு சார பாம்பு எதுவுமே படம் எடுக்காது. மட்டும்தான் படம் எடுக்காது. சொல்லுங்க பாவம் பண்ணினா தண்ணி பாம்பா அந்த பாம்பா இந்த பாம்பா மாறிடுவேன். கொஞ்சம் லேசா பாவம் பண்ணினா தண்ணி பாம்பா இருக்கணும். பெரிய பாவம் பண்ணினா நான் பாம்பா இருக்கணும். அதே அந்த படத்தை சேர்த்து வைக்கிறாங்க. அவன் கட்டுரையாடாங்க இந்த ஜென்மத்தில் ஓவரா அடுத்தவங்க படம் சேர்த்து இதெல்லாம் பண்ணுறோம் வந்து திரும்புறாங்க. அது மீனாச்சே. இன்னும் என்னென்னோ சொல்லிதான் ஆனால் கமாலில் விட பூனையாக தான் ஆவாங்க. என்ன கமாலில் சாப்பாடு போடுறாங்க. காலையில் எழுப்புறது அதான். வீட்டில் ஒரு 10 வச்சிருக்கேன். பூனை இல்லை யாரும் மேலே வாசனை ஒன்று 7 கிலோ 8 கிலோ இருக்கும். ஆமாம், பிலிப்பீன்காரன் பக்கத்துல இருந்தா எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுருவான். உள்ளபடியே ஆட்டை போட்டுருவான். பிலிப்பீன்காரன் அங்கே இல்லை. பேரையர் ரோட்டில் நல்ல நாய் வளர்த்துருக்குறாங்க. அதை திறந்து விட்டுட்டு அந்த அம்மா பஜாருக்கு போயிருக்கு. போயிட்டு வந்து பார்க்குறது நாயை காணும். அந்த அப்போ அங்கே பிலிப்பீன்ஸ்காரனும் பக்கத்து வீட்டில் வேலை பார்க்குறானுங்க. அவனோட கூப்பிட்டு கேட்டிருக்கா, அது மாதிரி நாயை குட்டிப்பா டோக்கு வந்துச்சா பாத்தியா பண்ணியா வந்தியாந்து. நான் பார்க்கலையே போலையே வரலையான்னா அப்போ அது வெந்துக்கிட்டு இருக்கு. அது வெந்துக்கிட்டு இருக்கு. அதாவது எங்கள் வீட்டுக்கு கொல்ல பக்கத்தில் ஒரு வயசானவர் இருக்காரு. அவரு என்ன பண்ணாருன்னா, அவருக்கு சேர்ந்த கூட்டாளி 3 பேர் சேர்ந்து நான் ஒரு ஆட்டை பிடிச்சி திணிட்டாங்க. நான் ஒரு ஆட்டை பிடிச்சி ஆமாம் கொட்டையெல்லாம் வேகுது. ஆடுக்க விட்டவன் ஆட்டை தேடிக்கிட்டு வர்றான். என்ன நான் ஒரு ஆடு ஒன்று விட்டேன் பட்டை கட்டிக்கிட்டு பார்த்தீங்களாப்பா அப்படின்னு. இப்போ வெந்துக்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு. பொதுவாக அந்த ஆளை வெந்துக்கிட்டு இருக்குன்றான். இவன் அது விளங்காதவளுக்கு அம்பாடு ஆடை தேடிக்கிட்டே போட்டான். அவன் எங்கே போனான்னு தெரியல. இவனை ஆக்கி 3 பேரும் திண்டு முடிச்சுட்டாங்க. ஒரு மல்லன் வாங்க 3 பேரும் திண்டு முக்கியத்துலேருந்து என்னாக்கி 3 பேரும் கை இப்படி தான் இருக்கும். நெஞ்சை தடிக்கிட்டே தான் கை இருக்கும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் கூட கையில் அமைதியாக இருக்காது. நெஞ்சை அப்படி தடிக்கிட்டே தான் இருக்கும்.
அது மாதிரி ஆடு கொதிக்கிறது என்ன மாதிரி அது இப்போ பிடிச்சி போலீஸில் பிடிச்சிட்டான்ல. அதான் இந்த நாய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாள் அவ. இன்னும் பேரில் எனக்கு சந்தேகமாக இருக்குது. உடனே போலீஸ் வந்து சிக்கனில் போய் பார்த்தோன்னே கொல்லை பக்கம் அடுப்பு வச்சு எரிக்கிறாங்க. இந்த வீடு ரெனோவேஷன் பண்ணி ஆகுது. பார்த்தா நாயை பிடிச்சி கேட்டோன்னா ஆமாம் நாய் தான். இந்த நான் எங்கே போகிறது ஒன்றும் வழி இல்லை, கான்ட்ராக்டருக்காரன் இன்னும் காசு கொடுக்கல, மணி ஆக்கி எங்களுக்கு பசி அரைச்சி அதுக்காக நாயை போட்டு தள்ளுறோம் அப்படின்னு. நாய் நல்லாத்துக்குமா நாயே பூனை நாத்த போயிடுது. ஆமாம் ஆமாம் நாய் விஷங்கிறாங்க, அது எப்படி திங்கிறாங்க? பார்த்தது நாய் எப்படி விற்கிறாங்க, வெட்டி விற்கிறாங்க பார்த்தேன் பேங்காக் இப்போ காட்டுறோம் உங்களுக்கு.